தென்னான்னு சொல்லும் பொழுது மெழுகு எப்படி உருகும் அனல்ல, அதுபோல் உருகி நின்னாங்களாம் அடியார்கள். தென்னா தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். அந்த சுவை நயங்க, அந்த ஈர அன்பு எப்படி வெளிப்படும், அப்படி தான் வெளிப்படும். இறைவனுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் கண்ணில் தண்ணி, அதை ஈர அன்பினர். அதான் அங்கே சொல்லியிருக்கிறார். ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார் குறியில் 4 குலத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரர் கண்வர் என பெரில் செறிவுற பணிந்து ஏற்றிய சிகையார். பாடுங்க. திருவல்லிக்கேணி ஒரு முறை போயிருந்தோம். சரி, இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய கோவில், பார்சார்த்த பெருமாள் கோவில் போகலாமே அப்படின்னு உள்ளே போனோம். போகிற நேரத்துக்கு உள்ளே வந்து அர்ச்சகர் வந்து எல்லாருக்கும் அந்த தீர்த்தமும் அந்த திருத்துழாயும் கொடுத்துட்ருக்கிறார், துளசியும் கொடுத்துட்ருக்கிறார். நாங்கள் முன்னாடி போய் நின்றுட்டோம். ஒரு 4 பேர் இருந்தாங்க, அதுக்கடுத்து நாங்கள் நிற்கிறோம், அப்புறம் மக்கள் நிற்கிறாங்க. அந்த 4 பேர் கொடுத்தவர் எங்களை பார்த்த உடனே எதிர்ப்புறங்கிற திசைக்கு போயிட்டார், எதிர்ப்புறம்ல போயிட்டாங்க. அப்புறம் எங்களை தாண்டி மீண்டும் எங்கள் பக்கம் வந்து உள்ளவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சு கடைசியாக வரும்போது எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் போல். நாங்கள் அங்கே அது வாங்கிறதுக்கு நிற்கலை, அந்த சாமி பார்க்கலாம், கோயில் எப்படி இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். அங்கே பாகுபாடு. திருமலையில் ஒரு திருமணத்துக்காக போயிருந்தோம். அப்போது எங்களை அழைச்சிட்டு போனவங்க உள்ளே தரிசனம் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வெள்ளை வேட்டியை நினச்சிட்டு திருநீரெலாம் பூசிக்கிட்டு உருத்ராக மாலை வெறும் மாலையோட சிவ இடத்துல நாங்கள் முன்னாடி 3 பேர் நடந்து போகிறோம். எங்கள் பின்னாடி அவங்க எல்லாம் வராங்க. எல்லோரும் உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற காவலாளர்கள்லாம் இருக்கிறவங்கள நகர சொல்லிட்டு எங்களுக்கு வழிவிட்டாங்க. உள்ள அங்கே உள்ளே போகும் பொழுதும் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லோரும் வரிசையாக வராங்க. நாங்கள் 3 பேர் போகிறோம். எங்களை போங்கன்னு சொல்லலை, தள்ளுங்கன்னு சொல்லலை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லலை, அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. நாங்கள் நின்றுட்டோம். அப்படியே எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் எங்கள் பக்கம் ஒதுக்கிட்டு வந்து வெளியே வர வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்களை உள்ள ஒரு 5 நிமிடங்கள் அப்படி நிற்க வச்சாங்க. இந்த காரணம் என்னென்னா அந்த சிவ வேடத்திற்கு அந்த மரியாதை. அதனால தான் திருநாவுக்கரசர் சொன்னாருங்க, வேடம் கைதொழ வீடு எளிதாமே. திருநீரையும் உருத்ராக்கத்தையும் பார்த்து யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்களுக்கு முக்திங்க. எனக்கு நான் போய் தவம் பண்ணுறேன் காட்டில், எதுக்கு நான் முக்தி கிடைக்கும், அதுக்கு தவம் பண்ணுறேன், கிடைக்காது. நான் இந்த